ஓகே, டீடைல் 4 பார்த்தீங்கன்னாப்பா அவன் அழகா சொல்லியிருக்கான். டீடைல் 4 எல்லாமே சொல்லியிருக்கான் பாருங்க. ஸோ அவனா இது மாதிரி கொடுத்துருவான். மாத்தி கூட கொடுக்கலாம். ஒன்றும் பயந்துக்க தேவை கிடையாது. சரி, மாத்தி கூட கொடுக்கலாம். டேபிள் நேம் வந்துட்டு ஐட்டம் சொல்லியாச்சு. டேட்டாபேஸ் நேம் வந்துட்டு ஏபிசின்னு சொல்லப்பட்டிருக்கு. கூலைன் ரொம்ப ஈஸி பாக்கி. கீழே என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். கொடுத்துருக்கிற காலம்ஸ் வித் காலம் பேரை கொடுத்துருக்கா. அதுக்கு எப்படி கிரியேட் பண்ணுங்கிறது அதோட கன்ஸ்டன்ஸ் வச்சு எல்லாமே சொல்லிட்டான். என்ன ரெக்கார்ட் டு பி ஆடுன்னு சொல்லிட்டு ஐட்டம் கூட 1008 ஆமா மானிட்டருங்கிறான். 15,000 சொல்லியிருக்கான். இது வந்து ஒரு ஆட் பண்ண ஆட்னாவே இன்செர்ட் கமெண்ட் நம்ம போய்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இது கொடுக்கும்போது ஏபிசி அப்படிங்கிறது டேட்டாபேஸ் வேணும். நெக்ஸ்ட் பாருங்க ஏ ஈக்குவல் டு டாக்கிங் அபவுட் ஏ ஈக்குவல் டு கிரியேட் டேபிள் ஐட்டம் கொடுக்குறோம். ஸோ ஐகோட் இன்டீஜர் பிரைமரி கீ புக்கில் சொன்ன மாதிரி போட்டது ஐட்டம் அண்டர் ஸ்கோர் நேம் அதோட கேரக்டர் சைஸ் 25 டேட் இன்டீஜர்னு சொல்கிறான். ஸோ அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது கர்சர் டாட் எக்ஸிக்யூட் நம்ம கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். இன்சர்ட் கமாண்ட் இன்சர்ட் இன்டூ டேபிள் நேம் வேல்யூஸ் அவங்க கொடுத்தது அப்படியே போட்டுட்டேன். செமிகோலன் கொடுத்துருக்கேன். எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டோர் ஆனதுக்கு அப்புறம் அதுல இருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கலாம்னு சொல்றதுக்கு கர்சர் டாட் எக்ஸிக்யூட் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஐட்டம் டு டிஸ்ப்ளே தட் அவுட்புட் இன் த பைத்தன் we are going to use the concept called as fetch all or fetch many or fetch one. So here they have mentioned only one. அவன் எல்லாம் கேட்கறாங்க ஒரு ரெக்கார்டு மட்டும் தான் அவன் பண்ணியிருக்கான். ஒரு ரெக்கார்டு மட்டும் தான் ஆட் பண்ண சொல்லியிருக்கான். we can add but ஒரு ரெக்கார்டு தான் 3 ரெக்கார்டு கூட சொல்லலாம்லப்பா. ஆட் பண்ண சொல்லி 3 ரெக்கார்டு கூட சொல்ல வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம வந்து fetch all யூஸ் பண்ணிக்கலாம். நோ ப்ராப்ளம். ஒரு ரெக்கார்டால fetch ஒன்னால இட்ஸ் நாட் a problem at all. ரிசல்ட் ஈக்குவல் கர்சர் டாட் fetch one or fetch all print and போட்டு ஸ்டார் ரிசல்ட் போட்டா we are getting an output. This is an output. புரியுதாப்பா? அவுட்புட் வந்து தெரியுதுங்களா? So we have this in your மெட்டீரியல்ல கொடுக்கப்பட்டிருக்கேன். ஸோ மெட்டீரியல் பாருங்க. ஸோ வாட் இஸ் தட் மெட்டீரியல்? ஸோ சேம் ஆஸ் ஸோ அதே தான் இங்க சொல்லப்பட்டிருக்கும் பாருங்க. ஓகே ஏபிசி. ஸோ இங்க எஸ்கியூஎல் கமாண்ட் எடுத்திருக்கேன். அதனால கமாண்ட். ஸோ இன்செர்ட் இன்டு ஐட்டம் நேம் வேல்யூ சொல்லியிருக்கேன். செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம். ஸோ கண்டென்ட் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. பழைய மெத்தட் யூஸ் பண்ணல. இங்க பாருங்க content of the table is வந்து நமக்கு என்ன அவுட்புட் வரும் பிரிண்ட்ல ரிசல்ட் வரதுக்கு அப்புறம் content of the table is சொல்லி மெசேஜ் இது வந்துட்டு அவுட்புட். டவுட் இருக்கா? டெல் மீ. அந்த கொஸ்டின் டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. தீபிகா, ராஜ்கோட்டல், விஷால், தம்பி, அக்ஷயா, கனலா, any doubts please ask me. Maybe you will get possibility to get a question like this. இல்ல அடுத்த கொஸ்டின் போலாமா தீபிகா? லாஸ்ட் 5 வரை போயிடலாமா? ஓகே எஸ் சார். ரைட்டுமா. சோ இந்த கொஸ்டின் கேட்டானா தாராளமா 2 டேபிள் வேணுமா? ஒரு டேபிளை கொடுத்து கேட்டானா அது கிரேஸ் மார்க். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கிரேஸ் மார்க் புரியுங்களா? சோ அவன் என்ன சொல்லிருக்கான் பாருங்க. கன்சிடர் ஐயோ 90% சோ ஒரே நிமிஷம். ஓகே இங்க பாருங்க. கன்சிடர் ஃபாலோயிங் டேபிள் சப்ளையர் அண்ட் ஐட்டம் சொல்லியிருக்கான். இந்த சப்ளையர் டேபிள் கொடுத்துட்டான். ஐட்டம் ஒரு டேபிள் அவன் கொடுக்கவே இல்லை. புரியுதா கண்ணா? நான் பேசுறது புரியுதாடி கண்ணா? 2 டேபிள் அவன் கொடுக்கணும். ஒரு டேபிள் வச்சு இதுக்கு ஆக்சுவலா இந்த இடத்துல ஐட்டம் டேபிள் இதுவா கன்சிடர் பண்ண சொல்லியிருக்கான். புரியுதா? ஆனா இங்க ஐட்டம் கொடுக்கவே கிடையாது. நம்ம வந்து ஐட்டம் எடுத்துக்கலாம். அதனால அந்த இடத்துல வந்து ஐட்டம் சொல்லியிருக்கோம் டேபிள் நேம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டனா அபினவ் 2மே வேணும். சப்ளையர் அண்ட் 2 டேபிள் கன்சிடர் பண்ணிக்க சொல்றான். கன்சிடர் பண்ணிட்டு என்ன பண்ண சொல்றான்? 2 டேபிளையும் சேர்ந்தாப்புல 2 கொரி கொடுத்துருக்கான். இதுக்கு நீ ப்ரோக்ராம் எழுதணும். நீ என்ன பண்ணிருக்க? ப்ரோக்ராம் எழுத வேண்டிய சூழ்நிலை இருக்கு. புரியுதுங்களா? தம்பி செஷனுக்கு டிஸ்கனெக்ட் ஆச்சுன்னா மறுபடியும் வந்துருங்க. ஒரு 2 or 3 minutes நாங்க பேக் முடிய போகுது, பாத்துக்கலாம். டிஸ்கனெக்ட் ஆச்சுன்னா நம்ம ரீசார்ஜ் பண்ணிட்டு வந்துடுறேன் நாங்க. ஓகே கேக்குதுல தம்பி? இப்ப கேக்குதுல்ல தம்பி? வயசு கேக்குதுல்லப்பா? டேய் கேக்குது சார். பேசுங்க. அமைதியா இருந்தீங்கன்னா டிஸ்கனெக்ட் ஆயிட்டீங்கன்னு நினைச்சு வந்துருந்தா. ஸோ இப்போ என்ன பண்ற? 2 டேபிள் கன்சிடர் பண்ணிருக்கோம். சப்ளையர்னு கொடுத்துதான் ஐட்டம்ங்கிற டேபிளை காணும். இந்த 2 டேபிள் வச்சு கன்சிடர் பண்ணி ப்ரோக்ராம் எழுத சொல்லியிருக்கோம். என்ன பாருங்க, டிஸ்பிளேயிங் த நேம் சிட்டி அண்ட் ஐட்டம் நேம் ஆஃப் த சப்ளையர்ஸ் ஹூஸ் டு நாட் ரெசிஸ் இன் டெல்லி. டெல்லியை தவிர என்னன்னு கேட்க நேமு சிட்டி ஓகே. ஐட்டம் நேம் எங்கடா? ஐட்டம் நேம் ஒரு காலமே காணாம். கரெக்டாமா? வேர் இஸ் தட் ஐட்டம் நேம்? Question is there. Item name is here. புரியுங்களா? அந்த டேபிள கொடுக்கல. ஸோ
கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. அப்படியே கேட்டுட்டாங்கன்னா வச்சுக்கோங்க, மேல கவர்மெண்ட் ஆளுங்க இது அப்படியே 5 மார்க்கே கேட்டுருவான். அப்படியே நீங்க என்ன தெரியுதோ எழுதிட்டுவான். கண்டிப்பா கிரேஸ் மார்க் டேபிளே கொடுக்காம இருந்தா கிரேஸ் மார்க் கொடுத்துருவாங்க. இல்லையா நாமளே வந்துட்டு ஐட்டம் நேம்னு சொல்லிட்டு இது ஐட்டம்னு ஒரு டேபிள் போட்டு நாமளே ஏதோ ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி கொரி எழுதணும். அது அடுத்த விஷயம். பட் ஆஸ் பர் நாம்ஸ் அவங்க கொடுக்கணும். சரி, ப்ரோக்ராம் பார்த்தலாம். Okay, so for our fifth question, நாங்க சொல்லிருக்கோம் answer need to consider the detailed second and the fifth table for consideration அப்படின்னா சொல்லிருக்கேன். First question பாருங்க, displaying the name, city and the item name of the suppliers. நம்ம ஆல்ரெடி ரெண்டு டேபிள் querying multiple tables நம்ம பார்த்திருக்கோம். CSVக்கு முன்னாடி லாஸ்ட் இதுக்கு நடத்ததுக்கு முன்னாடி தம்பி ரெண்டு டேபிள் merge பண்ற பேர் அப்பாயின்மெண்ட்டும் பர்சனும் பார்த்தோமா தம்பி? சாரி, இது அப்பாயின்மெண்ட்டும் பர்சனும் பார்த்தோம். ஸ்டூடெண்டா ஏதோ பார்த்தோம். ரெண்டு ரெக்கார்டு merge பண்ற பேர் செக்ரட்டரி ப்ரிஃபெக்ட் அப்படின்னா அவுட். இருந்துச்சா இல்லையாடே தம்பி? புரிஞ்சாடா டெசிக்னேஷன்? யோசிப்பான், யோசனை வச்சுப்பாங்க பசங்க. நான் வரேன். டேய் இது தெரியுதாடா? அப்பாயின்மெண்ட் ஆன்சர் பாருங்க. ப்ரிஃபெக்ட் எல்லாம் சொல்லிருக்கு தெரியுதா? மொத்தமா தம்பி ரெண்டு டேபிள் merge பண்றதுடா. ஜாயினிங் த டூ டேபிள்ஸ். ஜாயினிங் த டூ டேபிள்ஸ். அவ்வளவுதான். அந்த ரெண்டு கொரி பார்த்துட்டு நம்ம செஷன் முடிச்சிடலாம். So இங்க பாரு, displaying the name, city and item name of the suppliers who do not resist in Delhi. டெல்லியில இல்லாதவங்க டீடைல்ஸ் போகும் சொல்லிட்டு. அப்ப இம்போர்ட் எஸ்குலேட்டரி இதே மாதிரி ஏபிசி அப்பா அவன் ஏதோ டேட்டாபேஸ் சொல்லியிருக்கானா? எதுவும் சொல்லல. அதனால ஏபிசின்னு இருக்கப்படுறது ரெண்டு டேபிள். என்னது புரியல. ஏபிசிங்கிற டேட்டாபேஸ். அவன் ரெண்டு டேபிள் சொல்றான். ஏபிசிங்கிற டேட்டாபேஸ் தான். அவன் டேட்டாபேஸ் பேரை சொல்லடா. புரியுதாடா? டே விஷால புரியுதா? சௌமியன், அபினவ், டேட்டாபேஸ் நேம் சொல்ல ஏபிசி எடுத்தாச்சு. இப்ப பாருங்க, கொரி பாருங்க என்ன சொல்லிருப்பாங்க. செலக்ட் சப்ளையர் டாட் நேம். என்ன கேட்டிருக்கான்? சப்ளையரோட நேம் கேட்டிருக்கான். சப்ளையர் அதாவது நேம் எந்த டேபிள் இருக்கு? சப்ளையர். செலக்ட் சப்ளையர் டாட் நேம், சப்ளையர் டாட் சிட்டி. ரொம்ப ஈஸியா தம்பி, சப்ளையர் டாட் சிட்டி அண்ட் போட்டா ஃப்ரம் சப்ளை டாட் சிட்டி கமா போட்டு ஐட்டம் டாட் ஐட்டம் நேம், டேபிள் நேம் டாட் காலம் நேம். அப்ப ஐட்டம் நேம் எங்க இருக்கு? இந்த டேபிள் இருக்கா? இந்த டேபிள் பேர் வந்து ஐட்டம் அப்படின்னு சொல்ற டேபிள். ஐட்டம் நேம், ஐட்டம் டாட் ஐட்டம் நேம் ஃப்ரம் சப்ளையர் கமா ஐட்டம் வேர். ஸோ ரெண்டு டேபிள் இருக்கக்கூடிய காமனான விஷயம் என்ன தம்பி இருக்கும்? ஐகோடு பாருங்க. ஐகோடு பாருங்க, ரெண்டு ஈக்குவலா இருக்க மாதிரி இருக்கும். பாத்தியா? இங்க பாரு ஐகோடு பாடுறாடி. ஐகோடு இருக்கிற மாதிரி இருக்கும் பாரு. 1003, 1004, 1005, 1008, 1010. அது மாதிரிதான் இங்க இருக்கு. இருக்கா இல்லையா? காமனா ஐகோடுங்கிற காலம் இருக்கானா? ஐகோடு காலமோட பேர் அப்படியே எக்ஸாக்டா மேட்ச் ஆகணும் தம்பி. உள்ளே கண்டென்ட் ஒரு மாதிரி இருக்கா? இதை வச்சுதான் இப்ப பிளே ஆகுது. புரியுதா ராஜ்கோட்டல்? புரியுதா ராஜ்கோட்டல்? புரியுதுங்களா ராஜ்கோட்டல்? ஓகே, இங்க பாத்துக்கானா from where supplier dot icode equal to item dot icode condition and ஏன்னா அந்த கொஸ்டின் எடுத்து பாருங்கப்பா. அது நம்ம அண்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணப்பட்டிருக்கோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எங்க பேஜ் நம்பர் அந்த இதுக்கு முன்னாடி பார்த்தோம் தெரியுமா? அது கொரி எடுத்து பாருங்க, தெளிவா இருக்கா. நம்ம அந்த ஸ்டூடெண்ட் நேம் இருக்கு, ரோல் நம்பரோட முடிச்சாச்சு. இங்க என்ன கேட்டிருக்கேன்னா, என்ன கொடுத்துருக்கோம்? அண்ட் சப்ளையர். ஏன்னா அடுத்த கொரி பாருங்க, ரெண்டு ஈக்குவல் சொல்றேன். அண்ட் சப்ளையர் டாட் சிட்டி, சப்ளையர் டாட் சிட்டி. சிட்டியில தான் என்ன போடுறோம்? சப்ளையர் தான் சிட்டி இருக்கு. சிட்டி அவன் என்ன கொடுக்கான்? who does not reside in Delhi. டெல்லியில யாரு இல்லாதவன் யாரு? அதாவது who does not resist in Delhi. டெல்லியை தவிர எனக்கு எல்லாம் வேணும் அப்படின்னா எல்லாருமே நமக்கு அவுட்புட் கொடுத்துருவோம். புரியுதுங்களாமா? அண்ட் யூஸ் பண்ணி சப்ளையர் டாட் சிட்டி நாட் இன் டெல்லி. நாட் இன் டெல்லி நம்ம போடுறோம். நாட் இன் டெல்லி. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஈக்குவல் சொல்லிட்டு அண்ட் இது ட்ரூ, இதுவும் ட்ரூ இருந்துச்சுன்னா நமக்கு அவுட்புட் வரும். அண்ட் ஆபரேட்டர் சப்ளையர் டாட் சிட்டி நாட் இன் டெல்லி. புரியுதா? நாட் இன் டெல்லி. ஏமா இந்த இடத்துல சார் வந்து அண்டு தான் யூஸ் பண்ணுமா? கமாலாம் போடக்கூடாது, கொரி வராது.
ஸோ இது நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி கொடுத்துருக்கேன். வேணும்னா எடுத்துக்கோங்க, வேணும்னா விட்டுருங்க. ஸோ பாருங்க, இது எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பேர் ஏன்னா நம்ம யூஸ் பண்ணோம், query கொடுத்தாச்சு. query கொடுத்ததுக்கு அப்புறம் ரிசல்ட் போய் % அவுட்புட் எடுங்க. எந்தெந்த ரெக்கார்டு வந்துட்டு டெல்லியில வசிக்காதனோட வேற ரெக்கார்ட்ல கொஞ்சம் அவுட்புட் கொடுப்பா அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அவுட்புட் பாருங்க, டெல்லியை தவிர இது எல்லாமே கரெக்டா மேட்ச் ஆகும். ஆமா பாரு, நேமு, சிட்டி, ஐட்டம் நேம் நல்லா ஒண்ணு காமிக்கிறேன் பாரு, நல்லா மேட்ச் ஆகும் பாரு. இப்ப பாரு, நேம் அனு, புரியுதா? அனு பெங்களூரு, ஐட்டம் நேம் 10 ஐட்டம் நேம் என்ன தம்பி, 10 ஐட்டம் நேம் என்னன்னு பாருங்க, மவுஸ். அவுட்புட் பாராடி வந்துச்சா, மவுஸ் வந்துச்சாடா, எனக்கு புரியுதடா, எனக்கு புரியுதடா சொல்லுங்கடா. புரியல தீபிகா, புரியுதாமா? அக்ஷயால புரியுதாமா? ஐட்டம் நேம் புரியுது? எப்படி மேட்ச் ஆகுது? ஐகோ மேட்ச் ஆகுது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஐகோட வச்சு மேட்ச் ஆகுது. இப்ப பாரு, இப்ப இவனை விட்டுரு, இவன் பாரு ஐகோட வச்சு ஷாகித் பெங்களூரு 1008 ஐகோடுக்கு இருக்கக்கூடிய 1008 என்னப்பா, அது ஒரு ஐட்டம் நேம் என்ன, மானிட்டர். ஷாகித்துக்கு பாருங்க, பாரு மானிட்டர் வருதா, மேட்ச் ஆகுதா? இதா? ஸோ யூ ஷுட் ரைட் வெரி கான்சியஸ்லி நம்ம அவுட்புட் எழுதணும். உங்களுக்கு வேணும்னா இது எழுதிக்க, இந்த இது கர்சர் டிஸ்கிரிப்ஷன் வேணா போடு, இல்லை வேணா விட்டு நமக்கு மீதி ரெக்கார்ட். தம்பி டவுட்டு, டவுட்டு ஃபர்ஸ்ட் क्वेश्चन டவுட்டா? ஓகே, செகண்ட் क्वेश्चन பாருங்க. இன்கிரிமெண்ட் த சப்ளை குவாலிட்டி ஆஃப் அகிலா பை 40. நம்ம அப்டேட் யூஸ் பண்ணலாம். அகிலா கூட சப்ளையர் குவாலிட்டி வந்துட்டு என்ன கொடுக்குறோம், 195 பிளஸ் 40 போட சொல்லியிருக்கான். நம்ம அப்படியே உனக்கு பழைய கொரி உனக்கு அப்படியே போட்டுருக்குமா. சப்ளையர் இங்க பாருங்க, இதே நம்ம எடுத்துட்டோமா, அப்டேட் என்னப்பா இது, என்ன டேபிள், சப்ளையர். அப்டேட் சப்ளையர் செட்னு சொல்லலாம், செட் கீவேர்ட் என்னது, எந்த குவாண்டிட்டி, சப்ளையர் குவாண்டிட்டியா, சப்ளையர் குவாண்டிட்டி என்ன தம்பி, ஈக்குவல் டு சொல்லி இந்த 195 பிளஸ் 40 போட்டாலும் எடுத்துக்கொள்ளும். இல்லையா, 195 பிளஸ் 40 என்னன்னு போட்டு பாரு பார்ப்போம். அவன் என்ன சொல்றான், இன்கிரிமெண்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கான். ஆமாலேப்பா, அவங்களோட சப்ளையர் வந்துட்டு 40 என்ன ஒண்ணும் 235 கொடுத்தா கூட எடுத்துக்கும். இப்படியும் கொடுத்தாலும் எடுத்துக்கோ தம்பி. சப்ளையர் குவான்டிட்டி ஈக்குவல் டு 235 வேர் நேம் ஈக்குவல் டு அகிலான்னு சொன்னாலும் எடுத்துக்கும். இல்ல சப்ளையர் குவான்டிட்டி ஈக்குவல் டு சப்ளையர் குவான்டிட்டி பிளஸ் 40 இப்படி சொன்னாலும் எடுத்துக்கொள்ளும். முடிச்சதுக்கு அப்புறம் இந்த கர்சர் டாட் எக்ஸிக்யூட் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன தம்பி பண்ணுவோம், அப்டேட் முடிச்சதுக்கு அப்புறம் வாட் வி வில் டு, அப்டேஷன் வந்துருச்சா, அப்டேஷன். ஆமா தம்பி, ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் நான் பண்ணிருக்கேன். அப்டேட் ஆயிருச்சு, எக்ஸிக்யூட் கமாண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் நாம என்ன பண்ணோம், இது விட்டுருங்க, செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் கர்சர் டாட் எக்ஸிக்யூட். கரெக்டா தம்பி, தப்பு பண்ணிட்டேன். அப்டேட் நம்ம புக்ல நம்ம அப்டேட் இருங்களேன். ஸோ அப்டேட் கமாண்ட் பாருங்களேன், அது அப்படியே உங்களுக்கு ஒரு ரிசல்ட் பண்ணேன். லாஸ்ட் இயர் மாத்தி பிடிஎஃப் அனுப்பிச்சேன், அதை அப்படியே வச்சிருக்காம உங்களுக்கு அப்படியே பாரு அப்டேட் பண்ணிட்டோமாப்பா. அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம், செலக்ட் எல்லாம் எத்தனை ரெக்கார்ட், இப்ப இது வேணும்னா டோட்டல் நம்பர் சேஞ்ச் யூஸ் பண்ணிக்கோ, இல்லைன்னா இப்போ செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். இல்லை தெரியுதாப்பா, கர்சர் டாட் எக்ஸிக்யூட் செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம், புரியுதா? நான் என்ன சொல்றேன் புரியுதா தம்பி? ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, புரியுது சார். இந்த இடத்துல என்ன பண்ணணும் தம்பி, நான் என்ன பிக் எடுத்துக்கு தம்பி, சேஞ்ச் பண்ணிக்கோங்க, கர்சர் டாட் எக்ஸிக்யூட். ஓகே, இங்க நாம என்ன பண்ணணும்னா போட்டு கமாண்ட் டேபிள் நேம் எல்லாம் போடணும். select start from table name என்னப்பா, அது டேபிள் நேம் அது சப்ளையர். புரியுதா ராஜ்கோட்டல், புரியுதா ராஜ்கோட்டல்? எஸ் சார். இப்ப கொடுத்துட்டு பெச்சால கால் பண்ணி அவுட்புட் பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு அகிலாக்கு வந்துட்டு 40% ஆட் ஆயிடும். புரியுதாப்பா? ஸோ இது கொஞ்சம் நீங்க பிரிண்ட் பிடிஎஃப் அனுப்பிச்சுட்டுறோம் உங்களுக்கு. அனுப்பிச்சதுக்கு அப்புறம் இது கொஞ்சம் நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துனா ஆட் பண்ணிக்கோங்க. பட் இஸ் மெஜாரிட்டி கம்பல்சரி. எப்போ அப்டேட் பண்ணாலும் டெலிட் பண்ணாலும் வி ஷுட் அகைன் கால் தட் செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம். யூ வாண்ட் யூ கேன் யூஸ் இட். ரைட், வேணா பிக்கரா எடுத்துக்கோ, சேஞ்ச் பண்ணிக்கோங்க. செகண்ட் கொஸ்டின். ஸோ அந்த மாதிரி ஒரு 5 மார்க் கொஸ்டின் கேட்டானா கம்பல்சரி we need to table. Any doubts? PDF கன்வெர்ட் பண்ணிட்டப்பா, I have forward to you. ஃபார்வர்ட் பண்ணிடுவோம் நான் உங்களுக்கு, நோ ப்ராப்ளம் அட் ஆல். இப்போ நான் வீடியோ கன்வெர்ட் ஆகிட்டு 2 வீடியோ நான் குரூப்ல போட்டுறேன். நாளைக்கு வேண்டாம், நாளைக்கு படிங்க. நாளானைக்கு உங்களுக்கு
16வது லெசன் எடுக்கப்படும். புரியுதாப்பா கைஸ்? புரியுதா? 16th லெசன் எடுக்கப்படும். Yes, sir. ஓகே, தேங்க்யூ. வேற டவுட்ஸ் இருக்காப்பா? இல்ல கைஸ், டவுட்ஸ் Sir. சொல்லுப்பா. No, sir. ஓகே, சரி, செஷன் கட் பண்ணிடுறேன். நாளானைக்கு பார்க்கலாம். புரியுதாப்பா கைஸ்? நாளானைக்கு பார்க்கலாம். Yes, sir. என்ன விஷால் ஓகேவா? நாளானைக்கு கெமிஸ்ட்ரி எக்ஸாம் பட்டாசு கலப்புங்க. விஷால்? Okay, sir. ரைட், தேங்க்யூ, பாய்.